ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டுக்கடலை உருண்டை, அதாவது பொட்டுக்கடலை லட்டு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். 10 மினிட்ஸ்க்குள்ளாடியே பண்ணி முடிச்சிடலாம். இது ஹெல்த்தியான ரெசிபி, அதனால் 10 நிமிஷத்துலேயே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களே பண்ணி கொடுத்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களோ அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பொரிக்கடலை எடுத்துருக்கிறேன், 3/4 கப் அளவுக்கு சீனி சுகர் எடுத்துருக்கிறேன், 2 ஏலக்காய், அப்புறம் கீ கொஞ்சம் தேவையான அளவுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா 3/4 கப் சுகரோட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 1 கப் பொரிக்கடலை எடுத்து நான் ரோஸ்ட் பண்ணி இருக்க போகிறேன். ஆயில் கீ எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். கீ நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை ஆட் பண்ணுறோம். அதை கீயோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பொரிக்கடலை பவுடர் அந்த கீயோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சுகர் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ பொரிக்கடலை பவுடர் அப்புறம் சுகர் பவுடர் எல்லாம் அந்த கீயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அகெயின் 1 or 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடோடு நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும். சூடாக உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டாக லட்டு வரும், இல்லைன்னா கரெக்டாக வராது, உதிர்ந்து போயிடும். இந்த மாதிரி லட்டூஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எல்லா லட்டூஸும் பண்ணிவிடுங்க. மீடியம் சைஸ் லட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 15 லட்டூஸ் கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ரெசிபி பார்த்தீங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் மட்டும் கிடையாது, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்குது. வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.